இயேசு கிறிஸ்துவினால் அன்பு கூறப்பட்ட தேவ ஜனமே, இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமே உண்மை என்று வாழ்வோமானால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இந்த சரீரத்திலே இந்த ஆத்துமா இருக்கிற வரையிலும் இந்த பூமியின் வாழ்வை, இந்த சரீரத்திலிருந்து ஆத்துமா வெளியேறின உடனே இளைப்பாறுதலின் வாழ்வு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு ஊழியம் செய்த நாட்களிலே எனக்கு நேரிட்ட சோதனைகளிலே என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என் ராஜ்யத்திலே நீங்கள் இளைப்பாறுகிற நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாக 12 சிங்காசனத்திலே நீங்கள் அமருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவருடைய சபையிலே உபதேசிக்கிற போது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய மகிமையிலே நம்மை மறுரூபப்படுத்துவார் என்று உபதேசம் பண்ணினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இம்மைக்கு மாத்திரம் ஒரு நம்பிக்கையாக நாம் இயேசுவிடத்திலே அவரை தொழுது கொள்ளவில்லை. மறுமையின் ஆசீர்வாதமும் உண்டு. இம்மையின் ஆசீர்வாதத்தினாலும் மறுமையின் ஆசீர்வாதத்தினாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வருகையிலே வாருங்கள் என்று அழைக்க தகுதி உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் நடத்துவாராக. ஆமேன்.